இந்த P2 தனிமங்கள்ல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அதோட பண்புகளை நம்ம பார்க்கலாம். ஆவர்த்தன பண்புகள் P2 தனிமத்தோட ஆவர்த்தன பண்புகள்னா அயனியாக்கும் ஆற்றல். அயனியாக்கும் ஆற்றல்னா என்ன? ஒரு தனிமத்துல வாயு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தனிமத்திலிருந்து அதோட இணைதிறன் கூட்டிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்குவதற்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் தான் அயனியாக்கும் ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். இதோட எலக்ட்ரான் அமைப்பு பாருங்க, போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் 13வது தொகுதிக்கு எடுத்துக்கிறோம். அதோட எலக்ட்ரான் அமைப்பு பார்க்கும்போது இதுல வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நிலைத்த மந்த வாயுவின் எலக்ட்ரான் அமைப்பு கீழித்துனா அணியன்னு 2. இதோட எலக்ட்ரான் அமைப்பு 1s2. இதுக்கு அடுத்து வரக்கூடியது 2s2 2p1. இந்த தொகுதியில வரக்கூடிய எல்லாமே ns2 np1 ன்னு வரும். இப்போ 2s2 2p1. அலுமினியத்துக்கு இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எலக்ட்ரான் அமைப்போடு கொடுக்கக்கூடியதா இருக்கும். நியானோட எலக்ட்ரான் அமைப்பை தரக்கூடியதா இருக்கும். அதாவது மந்த வாயுவின் எலக்ட்ரான் அமைப்பு கொடுக்கணும்னா நியானை கொடுக்கக்கூடியது. இப்போ 3 குறைவா இருக்கக்கூடியது. இப்போ 10 ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது 3s2 3p1. இதுல வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கேலியம் 31. இது ஆர்கானோட மந்த வாயு அமைப்பு கொடுக்கக்கூடியதா இருக்கும். இப்ப ஆர்கான்னா 18. இப்ப 18க்கு அடுத்து வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன 3s3p அடுத்து 3d10 4s2 4p1 ன்னு வரும். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது பாருங்க டின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டியத்துக்கு கிரிப்டானோட நோபல் அதாவது மந்தவாயு அமைப்பு வந்து எலக்ட்ரான் அமைப்பு தரக்கூடியதா இருக்கும். 36. இதுல 36 முடிஞ்சு இதுக்கு அடுத்து என்ன வரக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 3s அதாவது 3d10 4s 4p முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து என்ன வரும் 4d10. இதுக்கு அடுத்து வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 5s2 5p1 ன்னு வரும். இந்த வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா xenon 54. இதுக்கு வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது வரிசையில் வரக்கூடியது பாத்தீங்கன்னா 2வது வரிசை 3வது வரிசை 4 5 6வது வரிசை. 6ல வரக்கூடியது F தொகுதி வரக்கூடியதா இருக்கும். இப்போ இந்த F ஆர்பிட்டால் வந்து இதுல இடம் பெறக்கூடியதா இருக்கும். இந்த இதுல வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 4f ஆர்பிட்டால்ல நிரம்பக்கூடியதா இருக்கும். 5d முழுசா நிரம்பி இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 6s2 6p1. இதுல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா 54க்கு மேல சேர்த்துட்டீங்க. 54 58 இதுல வரக்கூடிய 78 54க்கு அதுக்கு அடுத்து வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 14 58 அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 10 68 78 80 81 இதோட அணியனுக்கு வந்துச்சு. இப்போ இதோட ஐடியாவுக்கு மாற்று வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் அமைப்பு கொடுத்துருக்கோம். இது குவாண்டம் எண்ணுன்னு சொல்லக்கூடியது n மாறிக்கிட்டே இருக்கும். இது என்ன வந்து 2s 3s இதுல வந்து பாத்தீங்கன்னா 4s 5 6 செகண்ட் அதாவது 2 மூணாவது ஆற்றல் மட்டும் 4வது ஆற்றல் மட்டும் 5 6 வரக்கூடியதா இருக்கு. இதோட அயனியாக்கும் ஆற்றல் மேலிருந்து கீழே வரக்கூடியதுல உட்கரு மின்சுமை முக்கியமா சொல்லணும். இந்த இதை சுத்தி இருக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா போரானுக்கு 1s2 2s2sல 2 எலக்ட்ரான் 2p1. இப்போ இணைதிறன் கூட்டில் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் இருக்கு. 2 ஆற்றல் மட்டும் தான் இருக்கக்கூடியதா இருக்கு. இப்போ இந்த இருக்குங்க அலுமினியம் 3s3p 3 ஆற்றல் மட்டும் இருக்கக்கூடியதா இருக்கும். இதுக்கு அடுத்து பாருங்க கேலியம் பாத்தீங்கன்னா 4s4p 4வது ஆற்றல் மட்டும் இருக்கக்கூடியதா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடியது 6 ஆற்றல் மட்டும் இருக்கக்கூடியதா இருக்கு. இந்த இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா தாலியம் வந்து பாத்தீங்கன்னா 6 ஆற்றல் மட்டும் இருக்கக்கூடியதா இருக்கும். இப்போ இந்த உட்கருவுக்கும் இந்த வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த இணைதிறன் கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் ஈர்ப்பு விசை குறைவா இருக்கக்கூடியதா இருக்கும். உட்கரு மின்சுமை கம்மியா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இந்த வெளியில இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வந்து நீக்கிடலாம். உட்கரு மின்சுமை அதிகமா
இப்போ ஒரு தொகுதி வழியா மேலிருந்து கீழாக வரும்போது அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பு குறையக்கூடியதா இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய அணுக்கரு மின்சுமை தான் முக்கியமான காரணம். அணுக்கரு மின்சுமை குறையக்கூடியதா இருக்கு, உருவளவு பெருசாகிட்டே போகுது. அப்ப உட்கருவுக்கும் வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு இடையில இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை குறைவாகவே இருக்கு. அப்ப அதை இந்த எலக்ட்ரானை இழுத்து பிடிக்க முடியாது. இதோட ஈர்ப்பு விசை கம்மியா இருக்கு. அப்ப ஈஸியா ஆற்றலை கொடுத்தோம்னா அந்த எலக்ட்ரானை நீக்கிடலாம். இப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா தொகுதி வழியா மேலிருந்து கீழே வரும்போது அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பு குறைகிறது. இடமிருந்து பலமாக செல்லும் பொழுது போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான் வரைக்கும் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆற்றல் மட்டத்தில் எலக்ட்ரான். இந்த இதில் எடுத்தீங்கன்னா போரான் வந்து பாத்தீங்கன்னா 2s2 2p1, அடுத்தது கூடிய பாத்தீங்கன்னா கார்பன் 2p2, அதுக்கு அடுத்தது நைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா 2p3 தேர்ட் எலக்ட்ரான் போகுது. அதுக்கு அடுத்து ஆக்சிஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2p4, ஃப்ளோரினுக்கு 2p5, நியானுக்கு 2p6. ரெண்டாவது ஆற்றல் மட்டத்திலே பாருங்க 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான் 2s2 2p6 fully filled, அதாவது முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடியதா இருக்கு. அதாவது மாதிரி முழுவதும் நிரம்பி இருந்ததுன்னா இது நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை தரக்கூடியதா இருக்கு. இந்த இதுல எலக்ட்ரான் வந்து எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்கு. அதே மாதிரி உட்கருவுல புரோட்டான் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குது. உருவளவு அதிகரிக்கல, ஒரே ஆற்றல் மட்டத்திலேயே சேருது. அப்போ உட்கருவுக்கும் இந்த வெளிவட்ட பாதையில இருக்கக்கூடிய இணைவினை கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் ஈர்ப்பு விசை அதிகமாகுது. இப்போ எலக்ட்ரானை நீக்குதல் வந்து குறைவா இருக்கக்கூடிய அதிகமான ஆற்றலை கொடுத்தா தான் நீக்க முடியும். அதனால பீரியட், அதாவது வரிசையா இடமிருந்து வலமாக செல்லும் போது அதனுடைய அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பு அதிகரிக்கிறது. மேலிருந்து கீழாக வரும்போது அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பு குறையக்கூடியதா இருக்கு. இதுலயும் எடுத்துட்டீங்கன்னா இது எத்தனாவது வரிசையில் வரக்கூடியதா இருக்கு? 2வது வரிசை, 3வது வரிசை, இது 4வது வரிசை, 5, இது 6, இது 7வது வரிசையில வரக்கூடியது. இப்போ இந்த போரான், அலுமினியம் பாத்தீங்கன்னா மேல இருந்து குறையுது. ஆனா அலுமினியத்துக்கு அடுத்து வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அந்த டி தொகுதிக்கு அடுத்து வரக்கூடியது. 4வது பீரியட்ல வரது பாத்தீங்கன்னா டி தொகுதி ஸ்காண்டிங்ல இருந்து ஜிங்க் வரைக்கும் வரும். 21வது தனிமம் பாத்தீங்கன்னா ஸ்காண்டிங் டு ஜிங்க், 30வது தனிமம் வந்து பாத்தீங்கன்னா ஜிங்க், 31வது பாத்தீங்கன்னா கேலியம். இந்த டி தொகுதி தனிமத்தை கடந்து வரக்கூடிய இந்த தனிமம் கேலியம். அதே மாதிரி இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3Dக்கு அடுத்து 3D வரிசை, இது 4D வரிசைன்னு சொல்லுவோம், இந்தியன் தாலியம். இப்ப இந்த டி தொகுதி தனிமங்களை கடந்து வரக்கூடிய இதோட அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பு மேலிருந்து போரான், அலுமினியத்துக்கு குறைவா இருக்கு. ஆனா அலுமினியத்துக்கு குறைஞ்ச அளவு தான் வேறுபாடு இருக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கேலியம், இண்டியம், தாலியம் வந்து பாத்தீங்கன்னா இதுல டி வந்துருச்சு, இதுலயே டி, இதுல எஃப். இந்த டி மற்றும் எஃப் ஆர்பிட்டால்கள் முழுமையாக மறைக்கும் தன்மை கிடையாது. சீர்மையற்ற திரைமறைப்பு விளைவு கொண்டுள்ளதால் இந்த கேலியம், இண்டியம், தாலியம் இதெல்லாம் டி தொகுதி கடந்து வரக்கூடிய அந்த தனிமத்தோட அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு குறைஞ்ச அந்த வேறுபாடு இருக்கக்கூடியது இல்லை, குறைஞ்ச அளவு தான் வேறுபாடு இருக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் சீர்மையற்ற திரைமறைப்பு விளைவு தான் காரணம் சொல்றோம். இதே தொகுதியில 13வது தொகுதி போலவே 14, 15, 16, 17 அந்த தொகுதிகளிலையும் அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பு இதே மாதிரி வேறுபாடு அடையக்கூடியதா இருக்கும். ஆனா அந்த மந்த வாயுக்கள் வந்து முழுமையா நிரப்பப்பட்டிருக்கிறதுனால அது நிலைத்த அமைப்பை கொண்டிருக்கக்கூடியது, அதிகபட்சமான அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பை அந்த மந்த வாயுக்கள் கொண்டிருக்கக்கூடியதா இருக்கும். இதுல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா டி மற்றும் எஃப் சரியா மறைக்காதத இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய, அதாவது கார்பன், நைட்ரஜன் தொகுதி வரக்கூடிய, ஆக்சிஜன் தொகுதி வரக்கூடிய, ஹாலஜன் தொகுதி வரக்கூடியதுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுல சேர்க்கக்கூடிய எதுல சேர்றது எலக்ட்ரான் பி ஆர்பிட்டால், p2 p3 p4 p5 p6 அந்த p ஆர்பிட்டால்ல நிரம்பக்கூடிய அந்த எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா உட்கருவோட ஈர்ப்பு விசையை கொண்டிருக்கக்கூடியதா இருக்கும். அந்த திரைமறைப்பு விளைவு டி மற்றும் எஃப் மறைக்காதத ஈடு செய்யக்கூடியதா வந்து பாத்தீங்கன்னா p ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து செயல்படக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதான் வந்து அயனியாக்கும் ஆற்றல் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா மேலிருந்து கீழே குறையக்கூடியதாகவும் இடமிருந்து வலமா அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு. அடுத்தோம்னா எலக்ட்ரான் கவர் திறன். எலக்ட்ரான் கவர் திறன் என்ன?
முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், மேலிருந்து கீழே வரக்கூடிய உலோக பண்பு அதிகரிக்கக்கூடியதாகும். ஏன்னா உருவளவு பெருசாகிட்டே போகுது. உட்கரு மின்சுமை வந்து காரணம். அதனால உட்கரு மின்சுமை வந்து குறையக்கூடியதா இருக்கு. உருவளவு பெருசாகும்போது எளிமையாக வந்து எலக்ட்ரானை நீக்கக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறது அயனியாக்க மாற்றல பார்க்கணும். இதோட எலக்ட்ரான் கவர்திறன் மதிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 2 அணு இருக்கக்கூடியதா இருக்கும். இதுல 2 அணு இருக்கக்கூடியதுல ரெண்டுமே சமமா இது ஒரு எலக்ட்ரான் இது ஒரு எலக்ட்ரான் கொடுத்து இந்த சகப்பிணைப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடியதா இருக்கும். சகப்பிணைப்புல இருக்கக்கூடிய இரு அணுக்களில் எந்த அணு இந்த 2ல ஏதோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானை அந்த இணை எலக்ட்ரானை வந்து பாத்தீங்கன்னா தன்னை நோக்கி இழுக்கக்கூடிய திறன் இருக்கக்கூடியதை சொல்லக்கூடியதான் எலக்ட்ரான் கவர்திறன் சொல்றோம். இந்த எலக்ட்ரானை இழுக்கக்கூடிய திறன் யாருக்கு அதிகமா இருக்கு அதான் எலக்ட்ரான் கவர்திறன் மதிப்பு வச்சு நம்ம குறிப்பிடுறோம். அதுலயும் எஸ்ல இருந்து அதாவது இடமிருந்து வலமா செல்லும் போது எலக்ட்ரான் கவர்திறன் மதிப்பு அதிகரிக்கக்கூடியதா இருக்கும். இப்ப இந்த பிணைப்பில் இருக்கக்கூடிய சகப்பிணைப்பில் இருக்கக்கூடிய அந்த இணைதிறன் அதாவது அந்த இரட்டை எலக்ட்ரானை தன்னை நோக்கி கவரும் தன்மை எதுக்கு இருக்கு அதான் அதை வச்சு குறிப்பிடக்கூடியதுதான் எலக்ட்ரான் கவர்திறன் அப்படிங்கிறோம். இந்த இதுல V எடுத்துக்கலாம் அல்லது A அந்த எலக்ட்ரான் எடுத்துக்கலாம். இது வாங்கிட்டாங்க பிளஸ் மைனஸ் அப்படிங்கறதெல்லாம் படிச்சிருக்கோம். இந்த இதுல எலக்ட்ரான் கவர்திறன் மதிப்பு போரான் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளூரின் நியான் வரைக்கும் போயிட்டே இருக்கக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிகமா இருக்கக்கூடியது 4 ஃப்ளூரின் இந்த நியான் அந்த வாய்க்கு இருக்குங்க. அது எலக்ட்ரான் கவர்தன்மை கிடையாது. அதிகமான எலக்ட்ரான் கவர்தன்மை இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 17வது தொகுதி ஹாலஜன் தொகுதி தனிமங்கள் தான் அதிகமான எலக்ட்ரான் கவர்தன்மை இருக்கக்கூடியது. இப்போ போரான்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது போரான்ல இருந்து இங்க இருக்கக்கூடியது 4 வேல்யூ இருக்கக்கூடியதா இருக்கு. போரான் அலுமினியம் கேலியம் இண்டியம் தாலியம். இதுல போரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 இதுல இருந்து 1.6 கேலியம். ஆனா இந்த அலுமினியத்துக்கு 1.6 இதோட அதிகமா இருக்கு கேலியம் 1.81 இருக்கு. 1.61 இருந்து 1.8 இருக்கக்கூடியதா இருக்கு. இப்போ ஏன் இதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி குறைஞ்ச அளவுக்கு வேறுபாடு இருக்கக்கூடியதா இருக்கு. இப்போ இந்த இதில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா போரான் அலுமினியம் குறைஞ்சிட்டு வருது. இதுவும் எலக்ட்ரான் கவர்தன்மையும் தொகுதியில மேலிருந்து கீழே வரும்போது குறையும், இடமிருந்து வலமா செல்லும் போது அதிகரிக்கக்கூடியதா இருக்கும். ஆனா இந்த இதுல முதல் தனிமத்துல இருந்து அடுத்து வரக்கூடியதுல வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்துக்கு குறைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகி குறைஞ்ச அளவு அதிகமாகி மறுபடியும் குறையக்கூடியதா இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழந்து வரக்கூடிய அந்த டி தொகுதி இடைநிலை தனிமங்களை கடந்து வரக்கூடிய அந்த டி தொகுதி தனிமங்கள்ல இருக்கக்கூடிய சீரற்ற திரைமறைப்பு விளைவு அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பு எலக்ட்ரான் கவர்திறன் மதிப்பு வேறுபாடு அடையக்கூடியதா இருக்கு. இப்போ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மேலே கார்பன் வந்து சிலிக்கான் எல்லா தொகுதியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழே எலக்ட்ரான் கவர்திறன் மதிப்பு குறையக்கூடியதா இருக்கும். அதுக்கு அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா முரண்பட்ட பண்பு. இந்த என்ன முரண்பட்ட பண்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இந்த தனிமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வரக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய தனிமத்தோட பண்புகள் இருந்து முற்றிலும் வேறுபட்டு இருக்கக்கூடியதா இருக்கு. அதெல்லாம் முரண்பட்ட பண்புன்னு சொல்றோம். எப்படி எது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவளவு வேறுபாடு அடையக்கூடியதா இருக்கு. சிறிய உருவளவா இருக்கக்கூடியதா இருக்கு. இதுல இருக்குது எல்லாமே அதிகமான அயனியாக்கும் ஆற்றலையும் எலக்ட்ரான் கவர்திறன் மதிப்பையும் கொண்டிருக்கக்கூடியதா இருக்கும். இந்த தொகுதிகளிலேயே மேல வரக்கூடிய போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளூரின் இது எல்லாமே முதல்ல வரக்கூடிய அந்த தனிமம் அதிகமான எலக்ட்ரான் கவர்தன்மையை கொண்டிருக்கக்கூடியதா இருக்கும். கீழே இருக்கிறத காட்டிலும் இது அதிகமான எலக்ட்ரான் கவர்தன்மை. சின்ன உருவளவு சிறிய உருவளவா இருக்கும். இப்போ மேலே இருக்கக்கூடியது சின்ன உருவளவா இருக்கக்கூடியது, அடுத்தடுத்து இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக்கர் பெரிய உருவளவா கிடைக்கக்கூடியதா இருக்கு கீழே. ஏன்னா ஆற்றல் மட்டும் பெருசாகிட்டே போகுது, அணுவோட உருவளவு அதிகரிக்குது. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது சிறிய உருவளவு எலக்ட்ரான் கவர்திறன் மற்றும் அதோட அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பு அதிகம். சின்னதாக இருக்கக்கூடியது எலக்ட்ரானை நீக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆற்றல் கவர்தான். இது அதிகமான அயனியாக்கும் ஆற்றல் அந்த வேல்யூ அதிகமாக இருக்கும். இதோட எலக்ட்ரான் கவர்திறன் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சிறிய உருவளவு போரானுக்கு அதிகம்,
காலியான வெற்று d ஆர்பிட்டால், அதாவது d ஆர்பிட்டால் இல்லாமயே இருக்கக்கூடியதா இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2s2 2p1, இதுல வந்து பாத்தீங்கன்னா 2s2 2p2, 2s2 2p3, 2s2 2p4, 2s2 2p5, 2s2 2p6, 3s2 3p1. இதுல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் மூணாவது ஆட்டோமேட்டிக்கலா வரக்கூடியது 3p2, 3p3, 3p4, 3p5, 3p6 ன்னு வரும். இந்த ரெண்டுலயுமே d கிடையாது. நம்ம பார்க்கிறது ஃபர்ஸ்ட் மட்டும் தான். d ஆர்பிட்டால் இல்லாம இருக்கக்கூடியதா இருக்கு. அதனால இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய முரண்பட்ட பண்புகளை சொல்லலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த போரான் சிலிக்கான் மூளைவிட்ட தொடர்பு இருக்கக்கூடியது. இந்த எடுத்தீங்கன்னா 13வது தொகுதியில் வரக்கூடிய தனிமம் முதல் தனிமமோ 14வது தொகுதியில் வரக்கூடிய இரண்டாவது தனிமமோ பாத்தீங்கன்னா இதுல 13வது தொகுதியில் வரக்கூடிய இரண்டாவது வரிசையில் வரக்கூடிய போரானோ 3வது வரிசையில் வரக்கூடிய சிலிக்கான், இது ரெண்டுமே மூளைவிட்ட தொடர்பு. ஒரு ரெண்டோட பண்புகளும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியதா இருக்கு. இது மற்ற தனிமங்களோட வினைபுரியக்கூடியது, ஹைட்ரஜனோட வினைபுரியக்கூடியது, ஆக்சிஜனோட சேரக்கூடியது, இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி பண்புகளை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அமிலங்களோட வினைபுரியக்கூடியது, காரங்களோட வினைபுரியக்கூடியது எல்லாத்தையும் ஒண்ணா கொடுக்கக்கூடியதா இருக்கும். இதோட ஆக்சைடுல பாத்தீங்கன்னா போரானோட ஆக்சைடு B2O3, அதே மாதிரி சிலிக்கான் பாத்தீங்கன்னா சிலிக்கான் டை ஆக்சைடு. இதோட ஹைட்ரைட் வந்து பாத்தீங்கன்னா போரானுக்கு B2H6, இதுல வந்து பாத்தீங்கன்னா SiH4. இந்த மாதிரி ஹைட்ரஜனோட ஆக்சிஜனோட சேர்மங்களை உருவாக்கக்கூடிய தன்மை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மூளைவிட்ட தொடர்புனால போரானும் சிலிக்கானும் ஒரே மாதிரி பண்புகளை கொண்டிருக்கக்கூடியதா இருக்கும். சில இதுல வினைபுரியக்கூடியது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மூளைவிட்ட தொடர்பு அப்படின்னு சொல்றோம். அடுத்தோம்னா மந்த இணை விளைவு. மந்த இணை விளைவு இந்த p தொகுதி தனிமங்கள் வந்து பாத்தீங்கன்னா ns2 np126 ன்னு இதோட எலக்ட்ரான் அமைப்பு கொடுக்கிறோம். இந்த வேதி வினைக்குள்ள ஈடுபடக்கூடிய எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா p ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மட்டுமே பங்கு பெறக்கூடியதா இருக்கும். இந்த s ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து வேதி வினைகள்ல ஈடுபடுறது கிடையாது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மந்த இணை விளைவு அப்படின்னு சொல்றோம். இதுக்கு உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா போரான், அலுமினியம், காலியம், இண்டியம், தாலியம் இந்த தொகுதியை எடுத்துப்போம். போரானோட அதிகபட்ச ஆக்சிஜனேற்ற நிலை என்ன? +3. போரானோட அதிகபட்ச ஆக்சிஜனேற்ற நிலை +3. 3 வந்து நீக்கப்படுதுன்னா போரானுக்கு +3. அதே மாதிரி அலுமினியத்துக்கு Al3+ ஆக்சிஜனேற்ற நிலை. இதுல பாத்தீங்கன்னா காலியம், இண்டியம், தாலியம் இது எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடியது. நம்ம அலுமினியம் தாலியம் வரைக்கும் தாலியத்தையும் எடுத்துக்கோம் +3. இதோட குறைஞ்சபட்ச ஆக்சிஜனேற்ற நிலை என்ன? +1 Al+1. தாலியம் வந்து பாத்தீங்கன்னா +1. இந்த நிலைப்புத்தன்மை அலுமினியத்துல இதோட எலக்ட்ரான் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அலுமினியத்துக்கு 13, பின்னாடி 3s2 3p1, 1s2 2s2 2p6, 3s2 3p1. நியானுக்கு அடுத்து வரக்கூடிய எலக்ட்ரான் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா 3s2 3p1 ன்னு வரும். இதுல இருக்கக்கூடிய 3s இணைந்திருப்புல இருக்கிற 3 எலக்ட்ரானும் நீக்கமடைஞ்சா Al3+ங்கறத கொடுக்கும். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா Al+1. இந்த ரெண்டுலயும் நிலைப்புத்தன்மை எதுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அதிக நிலைப்புத்தன்மையும் இது குறைவான நிலைப்புத்தன்மை கொண்டிருக்கக்கூடியதா இருக்கும் Al+. ஏன் என்ன காரணம் அப்படிங்கறதையும் சொல்றேன். அதே மாதிரி தாலியத்துல இது குறைவான நிலைப்புத்தன்மை கொண்டிருக்கும், இது அதிகமான நிலைப்புத்தன்மை கொண்டிருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அலுமினியம் இடைவெளி கூட்டுல இருக்கக்கூடிய இதோட உருவளவு சிறியதா இருக்கக்கூடியதா இருக்கு. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 1 3 எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா நீக்கம் அடையும் போது +3 ஆக்சிஜனேற்ற நிலையை கொடுக்கக்கூடியது, நிலைத்தன்மை கொண்டிருக்கக்கூடியதா இருக்கு. ஆனா இந்த இதுல மேல இருந்து கீழே வர அலுமினியத்துக்கு அடுத்து காலியம், இண்டியம், தாலியம் இங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடியது +3 ஆக்சிஜனேற்ற நிலை அதிக நிலைப்புத்தன்மை கொண்டிருக்கிறதாகவும், கீழே வர +1 ஆக்சிஜனேற்ற நிலை அதிக நிலைப்புத்தன்மை கொண்டிருக்கக்கூடியதாகவும் இருக்கு. அதுதான் மந்தத்தன்மை அப்படின்னு சொல்றோம். அது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4வது வரிசையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடியதா இருக்கு. 4னா இந்த D தொகுதியை கடந்து வரக்கூடிய
தொகுதியை கடந்து வரக்கூடிய இந்த கேலியத்தோட 31 வரக்கூடிய அணு என்ன, இதோட எலக்ட்ரான் அமைப்பு பாத்தீங்கன்னா இந்த 3s2 அதாவது 4s2 4p1 ன்னு வரக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த 3d ஆர்பிட்டால் அந்த இடைநிலை தனிமமான d தொகுதியை கடந்து வரக்கூடிய இது எல்லாத்துக்குமே ஆக்சிஜனேற்ற நிலை என்ன, பொதுவாக இந்த தொகுதிக்கு +3 அதிகம். d தொகுதி கடந்து வரக்கூடியது இதை விட 2 கம்மியா இருக்கும். 3ல இருந்து 2 கம்மியா இருந்தா என்னவா இருக்கும், +1. இதுதான் மந்த இணை விளைவு அப்படின்னு சொல்றோம். அது ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய தாலியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 6th வரக்கூடியது 6s2 6p1 ன்னு வரும். இந்த 6s ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நீங்காது. இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மட்டும் தான் நீக்கமடையக்கூடியதா இருக்கும். இப்ப இந்த இதுல ஏன்னா அது வந்து இந்த கனமான தொகுதி தனிமங்கள் பாத்தீங்கன்னா அதிகமான எலக்ட்ரான் இருக்கக்கூடிய இந்த டி எஃப் எல்லாம் கடந்து வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த டி தொகுதி தனிமங்கள் இடைநிலை தனிமத்தை கடந்து வரக்கூடிய ஆக்சிஜனேற்ற நிலையை வந்து குறைக்கக்கூடியதா இருக்கு. இப்ப அதுல p ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மட்டும்தான் நீக்கமடையக்கூடியதா இருக்கு. அந்த s ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா நீக்கமடைகிறது இல்ல. இப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மந்தத்தன்மை கொண்டு இருக்கக்கூடியதா இருக்கு. இப்ப இந்த